எல்லோரும் வந்தால் கூடி எல்லாரும் ஒன்றாக குறுக்கு திறன் சொன்னாதான் நீங்க எல்லாருக்கும் முழங்கும் வட்டுக்கோட்டையிலையும் முழங்கும். பொங்கல் என்பது எமது தமிழருடைய பண்பாடு. நன்றி, பொங்கல் வாழ்த்துக்கள். எங்களுடைய ஈழத்து தமிழர்களுக்குள் இப்படியும் ஒரு வாழ்வியல் இருக்கிறதா என்ற பெரிய ஒரு கேள்வியைத்தான் இந்த பரவாதை உங்களுக்கு காட்டும். வணக்கம் நண்பர்களே, உறவுகள் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு லாச்சப்பில் வந்து பொங்கல் விழா நடத்தினோம். அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். கடைசியாக வந்து லாக்கூனாவில் நடந்த பொங்கல் விழா பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆதரவு தர எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் உறவுகளுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போய் எப்படி பொங்கல் நடக்குதுன்னு பார்ப்போம். பாடம் வந்திருக்கு. லாச்சப்பல் வீதியில் எல்லாத்தையும் சுற்றி வந்து பொங்கல் பாடம் வச்சாது. எப்படி தைப்பொங்கல் உங்களோட சர்ச்சிலையும் நீங்கள் கொண்டாடுறீங்க இதே நாளில்? இந்த நாளில் நாங்கள் ஆலயத்திலும் நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தைப்பொங்கல் வந்து அங்கே கொண்டாடலையும் இங்கே கொண்டாடலையும் வித்தியாசங்கள் எப்படி இருக்குது? அது நாங்கள் ஊரிலே கொண்டாடுகிற பொழுது அது எங்களுடைய சூழ் அமைவோடு இரண்டரை கலந்தது. புலம்பெயர்ந்த இந்த தேசத்திலே பல கலாச்சாரங்கள் மத்தியில் வாழுகிற பொழுது இந்த விழா உண்மையில் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு இருப்புக்கான ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வு உண்மையில் இங்கு செய்யப்பட வேண்டும். எமது எதிர்கால சந்ததியினரும் இந்த விழாவினுடைய மேன்மையை உணர்ந்து எம் பிள்ளைகளும் தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆசைப்படுகின்றோம். உண்மையில் புலம்பெயர்ந்து உறவுகள் இங்கே வாழுகிற பொழுது நீண்ட நாட்கள் ஆண்டுகள் கடந்திருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வை இங்கே செய்து கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் ஊரை பார்ப்பது போன்ற ஒரு சூழ் அமைவு, அனைத்து காரியங்களையும் ஊரில் எவ்வாறு நாங்கள் கொண்டாடுவோமோ அதே போன்ற ஒரு அமைப்பை இங்கே வர்த்தக சங்கம் இன்றைய நாளிலே சிறப்பாக இங்கு செய்வது ஒரு வரவேற்கத்தக்க காரியமாகவே நான் பார்க்கின்றேன். பார்வையின்படி இதோட முக்கியத்துவம் என்ன தமிழ் மக்களுக்கு? உண்மையான இதனுடைய முக்கியம் என்று நான் பார்க்கின்ற பொழுது ஒரு இனம் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல கூறுகள் சொல்லுவார்கள். அது மொழி, கலாச்சாரம், பண்பாடுகள். ஆகவே அதில் ஒன்றுதான் இந்த பண்பாடு. இந்த பொங்கல் என்பது எமது தமிழருடைய பண்பாடு. அது நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதும், நாங்கள் நம்முடைய படைப்புக்கு நாங்கள் நன்றி சொல்லி அதை நாங்கள் நன்றி உணர்வோடு பார்க்கின்ற ஒரு நிகழ்வாகவே நான் இதை பார்க்கின்றேன். நன்றி ஃபாதர். எங்கட மக்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நான் கூறிக்கொண்டு நிற்கின்றேன். கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஃபாதர். நன்றி. பூமொடித்து தடம் பார்த்து நடை நடந்து மலையில போல வந்த புண்ணமா வாசலுக்கு வாங்கி வந்தது மலையாம் பூமொடித்து தடம் பார்த்து புண்ணமா. பிலோமினாக்கா வந்திருக்காங்க. வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி
நன்றி வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? போன முறை சிலம்பு பொங்கல் இந்த முறை லேட்டா போயிட்டு போல இருக்கு. இல்ல 26ஆம் தேதி இப்ப இந்த மாதம் நடக்குது. லாகோஸ் மெட்ரோ 13ல 26ஆம் தேதி என்ன வார எல்லோரையும் வருகவன அழைத்து கொள்ளுகிறோம். எனது கண்காட்சியும் அங்கே இருக்கு. வந்து என்ன செய்றீங்க இந்த முறை? திருக்குறளா? திருக்குறளான் ஒரு வித்தியாசமா காட்டுவேன். எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி. எல்லாரும் மக்கள் எல்லாரும் வாங்க. பொங்கலை பற்றி சொல்லுங்களேன். என்ன ஊர்ல பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க? இங்க எப்படி கொண்டாட்டம் நடக்குது? வீட்டுல கொண்டாடுறது வந்து நாங்கள் எங்கட குடும்பங்களுக்குள்ள கொண்டாடுவோம். வீட்டுல தானே செய்து பொங்கி மகிழ்வோம். இப்ப எல்லா மக்களும் தமிழ் மக்களும் கூடி பொங்கைகளை வந்து இன்னொரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்து எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்தால் கூடி எல்லாரும் ஒன்றாக பிரான்சுக்கு வந்த போது இப்படி பொங்கல் கொண்டாடினவியா? இப்படி கொஞ்சம் நாங்கள் சிலம்பு வந்து இப்ப 19வது தடவையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். துவக்கத்தில எல்லாம் மிகவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இப்ப 26ஆம் தேதி நடக்குது. எல்லா மக்களும் கேளுங்க, வாங்கோ, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மகிழ்வோம். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அதாவது குதிரையாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் எல்லாம் நடக்கும்போது ஐயா தான் கூட இருந்து பாடுவேர். அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி இளையோர்களை வந்து நீங்கள்? என்னுடைய பேர் தில்லியம்பலம் ஜோகேஸ்வரன். நான் வட்டுக்கோட்டையில் நாட்டுக்கூத்து குழுவிலே ஒரு அண்ணாவியராக இருக்கிறேன். பிரான்ஸ் கிளையிலையும் அதே அண்ணாவியராக இருக்கிறேன். இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் கலையையும் கலாச்சாரத்தையும் கலையை அழிய விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இளம் சமுதாயம் வந்து எங்களோட பங்கு கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். அதோடு இங்கே கலை கலாச்சாரம் பண்ணப்பட்டது போட்டி வளர்த்தா தான் நாங்கள் தமிழக பாரம்பரியங்கள் உலகம் முழுக்க அறியக்கூடிய மாதிரி இருக்குமே. எப்படி அவை வந்து விரும்பி பழகினோமா? இப்போ உதாரணத்துக்கு நானே வந்து இளம் வயதில், அதாவது கூடுதலாக 16 வயதில் இந்த நாட்டுக்கூத்து என்ற இதில் இறங்கினான். நாட்டுக்கூத்தில் இறங்கி இன்றைக்கு நான் கூத்தாடி எனக்கு ஒரு புனைப்பேர் இருக்கு. கூத்தாடின அப்படின்னாலே என்னை குறுக்கேத்திரன். என்ன புனைப்பேர்? குறுக்கேத்திரன் என்று சொல்வார். என்னுடைய உண்மையான பேர் யோகேஸ்வரன். குறுக்கேத்திரன் என்று சொன்னால் தான் நீங்கள் எல்லாருக்கும் விளங்கும், வட்டுக்கோட்டையிலையும் விளங்கும். இளம் சமுதாயம் எல்லாருக்கும் குறுக்கேத்திரன்னா தான் தெரியும். அப்படியான ரீதியில் இன்றைக்கும் அந்த வழங்கி கொண்டிருக்குது. இன்றைக்கும் நல்லபடியாக எல்லாருக்கும் பழகி இந்த கலையை கலாச்சாரத்தை நாடு போற்றணும்னு சொல்லி நாங்கள் லண்டனில் போய் ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். சுவிஸில் எல்லா இடம், உலக நாடு எல்லாத்துக்கும் இங்கே யூரோப்புக்குள்ள எல்லா இடம் போய் செய்திருக்கிறோம். ஜெர்மன், வரவேற்பு இருக்கு. நல்ல வரவேற்பு கொண்டாடுவோம். நாங்கள் முதல் இங்கே வந்து நான் 33 வருஷமாக இந்த கலையை இங்கே வந்த காலத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன இப்போ அறிவிக்கிற அளவுக்கு வர்ற சமுதாயம் வந்து படிப்புகளால் படிக்கிற பிள்ளைகள் வந்து இதையோட மெனக்கெடுதல் கொஞ்சம் ஓரளவுக்கு வரக்கூடிய ஆட்களை மட்டும் நாங்கள் இதில் இதனோடு இருக்கோம். மேலும் இந்த கலை வளரணும் கொண்டு வாழ்த்தி கொண்டு பொங்கல் வாழ்த்தை உங்களுக்கு சொல்லி நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்து. நன்றி அண்ணா. நன்றி. எப்படி பொங்கல் விழா எல்லாம் போய் கொண்டிருக்குது? என்ன வித்தியாசம் ஊர்ல கொண்டாடுறதுல நீங்க கொண்டாடுறது? ஊர்லயும் விழா நாள் கொண்டாடினோமா? அது வித்தியாசமான கொண்டாட்டம். நாம் வெளிநாட்டில் நீங்க வந்த புதுசுல மற்ற கொண்டாடினவையா? நீங்க பிரான்ஸுக்கு வந்த புதுசுல இப்படி கொண்டாட்டங்கள் நடந்ததா? நம்ம கலாச்சாரம் எல்லாம்
மெருகூட்டி கொண்டு வருது. இப்போ எல்லா இடங்களையும் புறநகர் பகுதியிலையும் கொண்டாடி கொண்டிருக்கணும். இப்போ பொங்கல் விழாக்கள் வந்து 8 இடங்களில் கொண்டாடி கொண்டு ஒரே நாள் 8 இடங்களை கொண்டாடினோம். பொந்துவாசி அங்கே நந்தியார் அங்கே இவருக்கு குரன் வெல்விலையும் கொண்டாடணும் போல இருக்கு. எல்லா தமிழ்ச்சோலையும் கொண்டாடி கொண்டாடி. கடைசியாக இப்போ நீங்கள் ஊரில் பொங்கல் கொண்டாடினீங்க? ஊரில் நாங்கள் 85 தான் கடைசியாக கொண்டாடினீங்க. அப்புறம் இப்போ கிடைக்கிறப்ப இப்போ போய் கொண்டாடுறது நலம். தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை நன்றி அண்ணா. இருக்கிற பெரியாக்களை விட எங்களுடைய பிள்ளைகள் இந்த திரைப்படத்தை பார்க்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். காரணம் என்ன சொன்னால், எங்களுடைய ஈழத்து தமிழர்களுக்குள் இப்படியும் ஒரு வாழ்வியல் இருக்கிறதா என்ற பெரிய ஒரு கேள்வியைத்தான் இந்த பரவாதி உங்களுக்கு காட்டும். அதுக்கான பதில அப்படி ஒரு சமூகத்துக்கு வாழ்ற ஒரு அந்த சமூகத்தினுடைய கதையும் அந்த சமூகம் எதிர்கொள்கிற பிரச்சனையும் சேர்த்தே இந்த பரவாதி உருவாகிருக்குது. நன்றி. நல்ல அழகான வேட்டி சட்டையோட வந்திருக்கிறீங்க. பட்டு வேட்டி சட்டை தான் இது. சொல்லுங்க, பொங்கல் விழாக்கள் ஊர்ல எப்படி கொண்டாடினீங்க? கடைசியா எப்போ கொண்டாடினீங்க? நான் ஊர்ல இருந்து வெளிக்கிடும்போது 88ஆம் ஆண்டு நல்ல நல்ல சிறப்பாக செய்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷம் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வேன். நல்லபடியாக நடக்குது. இது அடுத்த தலைமுறைக்கும் இதை நாங்கள் முன்னெடுத்து காட்டுவோம். பிரான்ஸுக்கு இந்த பாரிஸ் லா சப்பலுக்கு வந்த புதுசில் வந்து எப்படி இங்கே கொண்டு தமிழ் மக்கள் இதை கொண்டாடினவே இல்லாட்டி வேற அதுக்கு பிறகு தான் வந்து அது பிறகு வந்து கொண்டாடினவே. நான் வந்த புதுசில் இப்படி வழியில் பப்ளிக்காக வச்சு செய்கையில் அவை தங்கள் எங்கள் வீடுகளில் இப்போ 5-6 வருஷமாகத்தான் இப்போ பப்ளிக்காக வெளியில் வச்சு கொண்டாடுறோம். அது நல்ல சிறப்பு. இதால் எங்களோட தமிழ் இனத்துக்கும் சரி, மற்ற பேசின மக்களுக்கும் சரி, எங்களோட கைப்பொங்கல் என்றால் என்னென்று தெரிய வந்தது. இப்படி தொடர்ந்து வருஷம் செய்ய வேணும் என்று நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. தமிழர் நடத்துகின்ற இந்த தமிழர் திருவிழா 2025 அன்போடு வரவேற்றுக் கொண்டு உங்களை முயற்சி காத்திருக்கின்றது. அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பணிவான அறிவித்தல் கூட இந்த தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஊர்ல வந்து யாழ்ப்பாணம் அங்கே இருக்கைக்கு வந்து அடிக்கடி இந்த இப்படி கலாச்சார இதுகள் தெரியும். ஆனா இங்கே வந்து குறைவு நாங்கள் காண்றது ஊர் இருக்கிறது. இதை முதல் தடவை சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து இங்க பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு ஓட்டத்துல இருக்கிறீங்க, பிடிக்க முடியல உங்களை. ஊருக்கு கொடுத்தேன் ஊர்ல கடைசியா எப்ப நீங்க கொண்டாடுனீங்க? ஊர்லையா அதேன்னு பேசுவான். எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஊரில் கொண்டாடின ஞாபகம் இந்த காணியில் கொண்டாடின ஞாபகம் வருது. இத்தனை இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து 41 வருஷம் என்றால் 42-43 வருஷத்துக்கு முதல் 42 வருஷம் முதல் அங்கே ஊரில் எங்கண்ட ஊரில் என்னுடைய காணியில் அம்மா ஐயா அவையால் ஊரில் இருந்தவே. எங்கண்ட ஊரில் நான் என்னுடைய காணியில் இருந்தேன். நான் அதில் பொங்கினேன். நானும் தம்பியும் பொங்கினாங்கள். அதில் ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்து என்னென்னு சொன்னால், அந்த நிகழ்வில் என்னுடைய தம்பிக்கு நான் அடித்து போட்டேன். பொங்கல் அன்றைக்கு உளப்படி செய்கிறான்னு சொல்லி அவன் பெரியபடி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வயசு வித்தியாசம் அடிச்சு போட்டால் இன்றைக்கு நினைவு ஞாபகத்தில் வருது. ராத்திரியும் தம்பியோட நினைவு வந்தேன். இப்படி விஷயங்கள் நடக்கிறதால தான் பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்ன நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். மக்களுக்கு சொல்லுங்க உங்களோட பொங்கல் வாழ்த்துக்களை. எல்லாருக்கும் உழவல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு சந்தோஷமாக இருங்க. பொங்கலை பொங்கி மகளுங்க. பொங்கல் பொங்கி முடிஞ்சது. நீங்கள் அடுத்து வர பொங்கலை தொடர்ந்து தை மாதம் வந்து உங்களோட இடங்களையும் பொங்கலை வந்து கொண்டாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி, அதாவது வீடியோ பிடிச்சி காட்டியிருக்கிறேன். எல்லா எங்கள் உறவுகளுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 26ஆம் தேதி பரவாதி என்ற படமும் வந்து திரையிடப்படுது வில்ல உலகாரில் வந்து. மறக்காமல் உங்களோட டிக்கெட்டுகளை போய் புக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. முதல் படம் நான் பார்த்துருக்கிறேன். பார்த்துருக்குறீங்களா? நல்ல படம். ஓகே, அப்போ போய் மறக்காமல்
மறக்காம பாருங்க. எல்லா நண்பர்களுக்கும் வந்து நன்றி. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன், தமிழ் கிழவன். நன்றி, வணக்கம், பாய். திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு மணத்தியால பிரயாணம். அந்த நகரமே அவங்களுக்கு தெரியாது. அவைக்கு அப்ப கஷ்டமா இல்ல? அது அவங்களுக்கு அது கஷ்டமா இல்ல. அவங்க அன்றாடம் தாங்க சாப்பிடுறோம் வாழ்றோம். அப்பா வீட்டை வந்த வெற்றி அதாவது கொஞ்சம் அவசரப்படுறவன், அந்தரப்படுறவன், அவா பிடிச்சவன், நடிச்சவன், அந்த ஊர் மக்களா இருக்கணும். அவங்க பெரிய ஒரு கனவோட இருக்கிறாங்க. இந்த படத்தை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அரசாங்கத்தை சொல்லுங்க, நாமளும் சோறு தின்ற மாதிரி கொஞ்சம் விலையை குறைக்க சொல்லி. ஈழத்து மக்களுடைய வாழ்வியலுக்குள்ள ஒரு மாறுபட்ட வாழ்வியல் இருக்குன்ற விஷயத்த மக்கள் அறிஞ்சு கொள்ளும். எங்களோட அடுத்த ஜெனரேஷன் வந்து கண்டிப்பா அதை பார்க்கும்.